Hey guys, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது OnePlus Nord பார்த்தீங்கன்னா அவங்களோட தரப்பில் வந்து ரீசெண்டாக OnePlus Nord CE 5Gன்ற மொபைலை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த் வந்து இன்னொரு புதிய மொபைல்ன்றதை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus Nord2ங்கிற மொபைல் தான். அந்த மொபைலில் லீக் ஆகிருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் பேஜஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்சஸ்க்கான ஃபுல் AMOLED டிஸ்பிளேன்றதை கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. அதோட இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா மொபைல் ப்ரொடெக்ஷனை வந்து கோனிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன்றதையும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. Android 11 கூட Oxygen 11.x சப்போர்ட்டும் இந்த மொபைலில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ப்ராசஸர்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 1200 பார்த்தீங்கன்னா Mali G77 MC9 சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டும் இருக்குது. இந்த மொபைலில் இருக்கக்கூடிய மெமரி அண்ட் ரேம் பார்க்கும்போது 128GB 8GB ரேம் மாடல் ஒன்றும் 256GB 12GB ரேம் மாடல் ஒன்று இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus Nord2 கேமரான்னு பார்க்கும்போது மெயின் கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் பண்ணுறது இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான வைட் கேமராவும் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரான்றது தான் இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சலுக்கான வைட் கேமரா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரான்னு சொல்லி டுவல் கேமரா செட்டப்ன்றதை செல்ஃபி கேமராவை அறிமுகப்படுத்துறாங்க. 4500 mAhக்கான பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ்ன்றதை இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வேறு ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Wi-Fi 802, Bluetooth 5.1, GPS, NFC, Type-C 2.0க்கான ஒரு USB போர்ட்ன்றதையும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளேக்கான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ன்றதையும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க.